அபிராமி, அப்பா வருணுக்கு எப்படிமா இருக்கு இப்போ? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காரு. கடவுளே. அபிராமி, மாப்பிள்ளைய போலீஸ் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாமா? ஆமாப்பா. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றீங்க? இல்ல என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? இவ பண்ண காரியத்தால அங்க என் தம்பி உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. நல்ல பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. நான் என் அப்பா கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு. கேட்டாரா? கேட்டிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த ராசி இல்லாதவன் எப்ப என் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. என் மாப்பிள்ள 1000 தான் குடிகாரனா இருந்தாலும் அவர் உண்டு, அவர் குடி உண்டு இருந்தாரு. அதை விட்டுட்டு அவரை நிறுத்துறான்னு சொல்லி எங்க குடியே கெடுத்துட்டேடி பாவி. ஐயா, அபிராமியோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நான் வருண் தம்பி கிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தேன். கொஞ்சம் கடுமையாவும் பேசிட்டேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் கேட்காம அபிராமிக்கு உதவி செய்ய போய் வருணுக்கு இப்படி ஆகி போச்சு. நடக்கிற எல்லாத்துக்கும் யாரும் காரணம் இல்ல, எல்லாம் விதி. என்ன பண்றது? தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னது தலையெழுத்தா? நல்லா கிடைச்சிச்ச ஒரு வார்த்தை தலையெழுத்துன்னு. அப்புறம் ஒண்ணும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லார் தலையும் எடுத்துருங்க. ஏண்டி நீ நல்லா இருப்பேடி? ஒண்ணுமே செய்யாத என் புள்ளைய இப்படி திட்டம் போட்டு போலீஸ்ட மாட்டி விட்டியடி. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போறவளே நாசக்காரி. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நடந்தது என்னன்னு தெரியாம தெரிஞ்சுக்கடா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. என் புள்ளை இப்ப ஜெயில இருக்கிறது தான் மிச்சம். இந்த அநியாயத்தை யார்கிட்ட போய் சொல்லி ஆழ்வேன்? பெத்த வயிறு பார்த்துக்கிட்டே எரியுதே. ஊர் உலகத்துல இவ்வளவு மாதிரி ஒத்தி நான் பார்த்ததே கிடையாது. உன் பொண்ணால நாங்க படுற கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? இந்த அபூர்வ சிந்தாமணி என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா படுபாவி. கண்ணாடி கடைக்குள்ள காட்டியான புகுந்த மாதிரி அன்னியோட எங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாம் மொத்தமா நொறுங்கி போயிடுச்சு. போது நிறுத்துமா. என்னமோ உன் புள்ள உத்தம மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. உன் புள்ளதான் என் தம்பிய பாட்டிலால குத்திருக்கான், அது தெரியும்ல? உன் புள்ள பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல ஒப்படைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? என் பையன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நான் இதை நம்ப மாட்டேன். நீ நம்பல போலீஸும் கோர்ட்டு நம்பினா போதும். தபார், உன் பையனுக்கு கண்டிப்பா தூக்குதா. ஆமா, இத பாரு. என் தம்பியை இந்த கதிக்கு ஆளாக்கனால உன் புள்ளைய தூக்கல ஏத்தாம நான் விட மாட்டேன். ஐயோ என் புள்ளைய போய் தூக்கல போட்டுருவேன்னு சொல்றாளே, உனக்கு இது நியாயமா இருக்காடி? ஒண்ணுமே அறியாது என் புள்ளைய போய் தூக்கல போட்டு போறேன்னு சொல்றியாடி? உனக்கு இது அடுக்குமாடி? அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து தாண்டி இருக்கா, உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாடி. ஏடி எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். ஏண்டி கட்டின புருஷன் ஒருத்தி தூக்கல ஏத்துவேன்னு சொல்ற, அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறியா? உனக்கு மனசாட்சி இல்லையா? நீ எல்லாம் பொம்பளையா? உன்ன போய் உத்தமின்னு சொல்லிக்கிட்டு என் புள்ள ஜெயில இருக்கானேடி. உன்னை பத்தி இப்பதானடி தெரியுது. அடே, இவ என் புள்ளைய தூக்கல போடுவேன்னு சொல்றா. என் புள்ள மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லி அவகிட்ட சொல்லி என் புள்ளைய ரிலீஸ் பண்ணுவை. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏய், என் புள்ளைய தூக்கல போட வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன்டி. நான் உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன்டி. நான் யாரும் காலையில சட்டம் போடக்கூடாது. வாங்க நீங்க. உலகார புள்ளைய பத்தி பெருசா பேசிட்டு போறாப்ப. ஏய் அபிராமி, இங்க பாரு. என் தம்பிக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு, நான் யாருன்னு நீங்க எல்லாரும் பாப்பீங்க. அப்பா வேண்டாம்.
எதுக்குங்க கடவுள் நல்லவங்களை இப்படி சோதிக்கிறான்? நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்காக அந்த டாக்டர் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. மனசு தாங்கலைங்க. என்ன செய்ய முடியும் மகா? அபிராமிய புரிஞ்சுக்காம மாப்பிள்ள கோவப்பட்டார். அந்த கோவத்தால அவர் இப்ப ஜெயில இருக்காரு. ஆனா அபிராமிய நல்லா புரிஞ்சுகிட்ட வருண் ரோஷப்பட்டாரு. அந்த ரோஷத்தால இப்ப அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்ன பண்ற? எல்லாம் விதி விதி. யாரையும் நொந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. யார் மேல குத்தம் சொல்றது? என் குத்தமா இல்ல உன் குத்தமா? யார குத்தம் சொல்ல முடியும்? தன்னோட உயிரை பணைய வச்சு அபிராமியை நிரபராதி நிரூபிச்சிருக்காரு வருண். உண்மைதான். ஆனா அந்த வருணோட நல்ல மனச புரிஞ்சுக்காம அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நீங்க நீங்க அபிராமி சந்திக்காதீங்கன்னு நானே அவர்கிட்ட பேசிட்டேன். மகா, ஒருவேளை நான் அப்படி பேசுனதுனாலதான் அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ? அவருக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினதுக்கு நானும் ஒரு காரணம். என் மனசாட்சி என்ன கொல்லுது மகா, கொல்லுது. நீங்க எங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க? இத பாருங்க, அவர் கண்டிப்பா பழிச்சுக்குவாரு. அவர் அந்த சமயத்துல அவசரப்பட்டு எடுத்த முடிவுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? கெட்டதுல ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இதுக்கப்புறமாவது நம்ம மாப்பிள்ள அபிராமியை நிரபராதின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுங்க. அபிராமியும் மாப்பிளையும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துட்டா போதும். அதுக்கும் இப்ப வாய்ப்பே இல்ல மகா. மாப்பிள்ள தன்னோட தவற உணர்ந்து அபிராமி கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அபிராமி மாப்பிளைய ஏத்துக்கல. உங்க கூட வாழ முடியாதுன்னு மாப்பிள்ளை கிட்ட அவ சொல்லிட்டா. அபிராமி இப்ப மாப்பிளைய ஒரு கொலகார மாதிரி தான் பாக்குறாமா. மாப்பிளைய மன்னிக்கிறதுக்கு அவளோட சுயமரியாதை இடம் கொடுக்கல. இன்னும் அவர் மேல கோவத்துல தான் இருக்கா. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வருண் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டதுனால அபிராமி மாப்பிள்ளைய நிரந்தரமா வெறுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல இல்ல மகா, இல்ல, அப்படி எல்லாம் நடக்காது, நடக்க கூடாது. அவளுக்கு மாப்பிள்ளை மேல உள்ள கோபத்தாலையும் டாக்டர் செஞ்ச தியாகத்தாலையும் அப்படி பேசியிருக்கா. கொஞ்ச நாள்லயே எல்லாம் சரியாயிடும். நீ பயப்படாத மகா. நான் எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? நீங்க எதுக்குங்க அபிராமி அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? அவ வரமாட்டேன்னு சொன்னா நீங்க அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்திருக்கணுங்க. அவ அங்கேயே இருந்தா அவ மனசு எப்படிங்க மாறும்? மாப்பிள்ளை மேல இருக்க கோவம் எப்படி தீரும்? மகா, நான் கூப்பிடலன்னு நினைக்கிறியாமா? நான் கூப்பிட்டேன். ஆனா வரமாட்டேன்னு புடிவாதமா இருக்காவோ. அதான் ஏன்? இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்ச டாக்டர் பொழைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டா. நானும் வற்புறுத்த விரும்பலமா. காலாய தஸ்மை நமः. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அது பதில் சொல்ற வரைக்கும் நாம காத்துதான் இருக்கணும் மகா, காத்துதான் இருக்கணும்.
ஏமா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? அண்ணன் செய்யாத தப்புக்கு கோர்ட்ல தண்டனை கொடுக்க மாட்டாங்கம்மா. அண்ணன் எப்படி ரிலீஸ் ஆயிடுமா? நீ தைரியமா இருமா. அம்மா, எனக்கு தெரியும்டி. ஆனா இந்த படுப்பாவி பத்திரிக்கைக்காரங்க அவனை போட்டோவோட போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்களேடி. அந்த கேடு கட்டவளால இப்ப நம்ம எவ்வளவு கேவலப்பட்டு போய் நிக்கிறோம்டி. வெளியிலயே தலை காட்ட முடியலடி. அவளை கொன்னதாண்டி ஆத்திரமே. அம்மா, அத்தை, பேப்பர் நியூஸை நீங்க எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்லயே ஒரு பெரிய வக்கீலா வச்சு மச்சான நான் வெளியே கொண்டு வரேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? இல்ல மாப்பிள்ள, நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யவே இல்லைன்னு நம்ம கல்யாணம் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட போலீஸ்காரங்க கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறானே மாப்பிள்ள. நம்ம போறது நேரம் அந்த டாக்டர் பையன் மண்டையை போட்டான்னா, ஐயோ கல்யாணம் தான் கொலைகாரன் தண்டனை உறுதியா இவரை ஜெயில போட்டுருவாங்களே மாப்பிள்ள. ஜெயில போடாம சொல்லுங்க, ஜெயில போடாம ஒரு கொலைகாரனை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. என்ன சம்பந்தி நீங்களே இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுறது? இனிமே எங்களை சம்பந்தியும் கூப்பிடாதீங்க. கொலைகாரன் குடும்பத்துல பொண்ணு எடுக்க நாங்க தயாரா இல்ல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த காரியத்தை ஏன் பையன் பண்ணலீங்க, வேற யாரோ பண்ணிருக்காங்க. ஆமா டீச்சர், ப்ளீஸ், என் மச்சான் மேல வீணா பழி வந்திருக்கு. அதுக்கு சுகந்தி பாவம் என்ன சார் பண்ணுவா? எந்த பாவமும் தெரியாத சுகந்தி கல்யாணத்தை நிறுத்தி அவளை தண்டிச்சிடாதீங்க சார், ப்ளீஸ். என்னப்பா பேசுற நீ? இப்படி ஒரு குடும்பத்தை பத்தி ஊரே சிரிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க மகன் அரவிந்தும் சுகந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமா காதலிக்கிறாங்க. அவங்க காதலை பிரிச்சிடாதீங்க. அட, அவங்க காதல கொண்டு போய் குப்பையில போடுங்க. காதலையா பெருசு? என் கௌரவம் தான் பெருசு. இத பாருங்க, இனிமே எங்க பையன் உங்க பொண்ணு பக்கமே வராம நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி உங்க பொண்ணையும் நீங்க கட்டுப்படுத்தி வைங்க. இல்லனா நடக்கிறதே வேற. ஐயோ சார், நீங்க அப்படி சொல்லாதீங்க. டீச்சர் அம்மா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சுகந்தி கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். உங்க ரெண்டு பேர் கால்ல வேணாலும் விழறேன். ஐயோ மாப்பிள்ள, நீங்க எதுக்கு கால்ல விழுந்தா காரியம் நடந்துருமா? நாங்க சொன்னா சொன்னதுதான். ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க என் பையன் நிரபராதிங்கிறத கண்டிப்பா நிரூபிச்சிடுவோங்க. உங்க பையனை பத்தி ஒண்ணு பேசாதமா. கட்டின பொண்டாட்டிய கண்டுக்காம ஊர்மையை வர்றவங்க ஆம்பளையா? இந்த மானகட்ட சம்பந்தம் எனக்கு வேணாம். என்னையா பேசுற? என் மச்சான் தப்பா பேசுற, நடக்கிற கதையே வேற. உன் மச்சான் யோகியம் உத்தம புத்தனா? ஆமா கேக்குதா? நான் பேசுறேன், வெட்டியே போடுறோம். நீ அவ்வளவு பெரிய ரவுடியா? என்ன பண்ற? ஐயோ என் மாப்பிளைக்காக நான் ஏங்க, மன்னிப்பு இவங்கிட்ட கேட்டுக்கிறேன். நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலாம். ஐயோ, கொஞ்சம் நல்ல பொறுமையா குடும்பம் நினைச்சு சம்மந்தம் வச்சுக்க பார்த்தோம். நம்ம புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். வாங்க. ஐயோ ஏன் மாப்பிள்ள அவங்க கிட்ட இப்ப சுகந்தி வாழ்க்கை வீணா போயிட போல இருக்க இதனால. ஐயோ ஐயோ கடவுளே. சுகந்தி, சுகந்தி, இவங்களை பத்திலாம் நீ கவலைப்படாத சுகந்தி. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நமக்கு அரவிந்த் தான் முக்கியம். அரவிந்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் உன் கல்யாணத்தை சூப்பரா நடத்தி காட்டுறேன். என்ன நம்பு சுகந்தி, நம்புன்னு சொல்றேன்ல. சொல்றத கேளு சுகந்தி. அழுவாத சரியா? அழுவாத சரியா? அழுவாத, ஃபீல் பண்ணாத. மாமா நான் இருக்கேன் சரியா? அழுவாதம்மா.